வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் வந்து மலையனூரில் ஒரு பெண்ணுக்காக நானே அந்த வேஷம் போட்டிருக்கும்போது நின்று வேண்டி அழுது அந்த அம்மாவை நான் வேண்டினேன்னா பார்த்துக்குங்க. அந்த அம்மா எந்த சூழ்நிலையில் என்கிட்ட பேசுனாங்கன்றது சொல்கிறேன் கேளுங்க. நான் கோயில் சுற்றிட்டு வரும்போது ஒரு பெண் வந்து கையை பிடிச்சி நின்றுட்டு அப்படியே நின்னாங்க. என்னம்மான்னு கேட்டேன் நான். அவங்க சொன்னாங்க, இதுமாரி எங்கள் வீட்டுக்காரர் இறந்து 10 வருஷம் ஆகுதுமா, நான் கழனி காட்டில் வேலை பார்க்குறேன், கூலி வேலை பார்க்குறேம்மா, என் பசங்களுக்கு வந்து 4 பசங்க இருக்காங்கம்மா, 4 பேருக்கும் வயசாகிடுச்சும்மா, கல்யாணம் கூட பண்ண முடியலம்மா என்னால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லும்போது எனக்கே அப்படியே ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சுங்க. ஏன்னா அதாவது விதவை, அந்த அம்மா விதவையாக இருந்தால் கூட காது மூக்கில் ஒரு நகையும் இல்லை, கருப்பு மணி மாதிரி போட்டிருக்காங்க கழுத்தில், அவ்வளோதான். அது தைரியமாக கூட பேச மாட்றாங்க, பயப்படுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி அவங்க எப்படியும் அவங்களுக்கு 45 வயசுக்கு மேலே தான் இருக்கும். ஆனாலும் யார்கிட்டையும் பேசுகிறதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க. ஒரு மாதிரி அவங்க அழுது நின்னாங்க என்கிட்ட. கண் கலங்கலங்க, கண்ணீர் ஊற்றுதாங்க. அப்படியே ஒரு மாதிரி கண்ணை தொடச்சி நின்று பேசுகிறாங்க. 10 வருஷம் ஆகுதான் கணவர் இறந்து. சம்பாதிக்கிற காசு சாப்பிட்றதுக்கே சரியாகுது. 4 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியலம்மா, வயசாகி போச்சுமா. அது ஒரு பெத்த தாய் வந்து தன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியல, வயசாகி போச்சுன்னு அது சொல்லும்போது அது எவ்வளோ மனவேதனையாக இருக்கும் அவங்களுக்கு, பாவம். எனக்கு அவங்கள பார்த்தாலே ரொம்ப திறமையான லேடி மாதிரியும் தெரியல, ரொம்ப பயந்த சுபாவமாக இருக்காங்க, யார்கிட்ட பேசுகிறதுக்கே பயப்படுறாங்க. அப்போ எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நான் அந்த அம்மாட்ட நின்று, அந்த அங்காள பரமேஸ்வரி ஊஞ்சலுக்கு நேராக நின்று அந்த அம்மாக்காக நான் வேண்டிட்டு வந்தேன்னா பார்த்துக்கோங்க, எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்படியே 2 கையும் எடுத்து அந்த அம்மா தலையில் வச்சுருந்தேன். அந்த வேஷத்தோடு நான் நிற்கும் போது தலையில் வச்சுட்டு நான் சொன்னேன், அந்த அம்மா அங்காள பரமேஸ்வரி உங்கள் கூடையே இருக்கா, அந்த அம்மா துணையாக இருக்கா, உங்களை பின்தொடர்ந்து வருவா, 4 பிள்ளைக்கும் நல்ல விதமாக கல்யாணம் நடக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு வந்து சொந்த பந்தங்கள் இருந்தாலும் யாரும் உதவி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப வசதி குறைவாக இருக்கிறதுனால யாரும் வந்து ஹெல்ப் பண்ணலன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் யாரோட உதவியும் தேவையில்ல. அந்த அம்மா இருக்கா, அந்த அம்மா வந்து உனக்கு தேவையானது செய்வா, உன் பிள்ளைங்களுக்கு நல்ல வழி பண்ணுவா, நீ கவலைப்படாமல் போன்னு சொன்னோடனே அந்த பொம்பளை, அந்த அம்மா வந்து கண்ணை தொடச்சிக்கிட்டு அப்படியே நின்று கொஞ்சம் முகத்தில் ஒரு சிரிப்போடு நின்னாங்க. எனக்கு என்னன்னாங்க, அதாவது விதவையாக வந்து நிறைய பேர் வந்து வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ்கிறாங்க. ஆனால் இவங்களால தைரியமாக பேச தெரியல. கணவர் இறந்து ஒரு 10 வருஷம் ஆகுது, 4 பிள்ளைங்க இருக்காங்க, கூலி தொழிலாளி, ஒன்றுமே வருமானம் இல்லை, நகை நட்டு எதுவுமே இல்லை போல இருக்கு, அவங்க காது மூக்குலேயுமே ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி அவங்க 4 பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுவாங்கன்னு எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக போய் தான் அந்த அம்மாட்டே வேண்டினேன். தாயே, ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த குழந்தைங்களுக்கு நல்ல வழி பண்ணுமா, அந்த அம்மாவை பார்த்தாலே பரிதாபமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டு வந்தேன்னா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள்